Hi students, நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸாம்பிள் 8.24 எடுத்துக்காட்டு 8.24. ஒரு பையில் 6 பச்சை நிற பந்துகளும் சில கருப்பு பந்துகளும் சிவப்பு நிற பந்துகளும் உள்ளன. கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை சிவப்பு பந்துகளைப் போல 2 மடங்காகும். பச்சை பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு சிவப்பு பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவை போல 3 மடங்காகும். இவ்வாறெனில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை மொத்த பந்துகளின் எண்ணிக்கை ஆகியவற்றை காண்க. A bag contains 6 green balls, some black and red balls. Number of black balls is as twice the number of red balls. Probability of getting a green ball is thrice the probability of getting a red ball. Find the number of black balls, total number of balls. சரியா? இப்போ மொத்த க்ரீன் பால்ஸ் எத்தனை இருக்குது, நம்பர் ஆஃப் க்ரீன் பால்ஸ் எத்தனை இருக்குது, 6 இருக்குது, அது சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் எத்தனை இருக்குது தெரியாது, சிவப்பு பந்துகளின் எண்ணிக்கை தெரியாதுன்னா நம்ம என்ன வச்சுக்கிறோன்னா எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். சரியா? பிளாக் பால்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களே சொல்லியிருக்காங்க, கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை சிவப்பு பந்துகளைப் போல 2 மடங்காகும். அதாவது நான் நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் இஸ் as twice as the number of red balls. ஸோ அப்போ ரெட் பால் மாதிரி பிளாக் பால் எப்படி இருக்கும், 2 மடங்காக இருக்கும். இது ரெட் பால் எக்ஸ்னா பிளாக் பால் எத்தனை இருக்கும், 2 எக்ஸ் இருக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் அப்படின்னா n ஆஃப் எஸ் எல்லாத்தையும் கூட்டலாமா. க்ரீன் பால் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. ரெட் பால் எக்ஸ் இருக்குது. பிளாக் பால் 2x இருக்குது. இதெல்லாம் கூட்டினா 6 + x + 2xங்கிறது 3x, மொத்தம் 6 + 3x இருக்கும். சரியா? இன்னொரு ஹிண்ட் நம்மள்ட்ட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா P of G ஈக்குவல் டு, அதாவது சிவப்பு பச்சை பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு, அதாவது P of G, ஜினா க்ரீன் பால்னு வச்சுக்குவோம். P of G எப்படி இருக்கும் அப்படின்னா சிவப்பு பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவை போல் 3 மடங்கு. ஸோ சிவப்பு பந்துனா என்னது, P of R, அது கிடைப்பதற்கான நிகழ்தகவுனா P of R. ஸோ P of G எப்படி இருக்குமா, 3 × P of R அப்படின்னு இருக்குமா. ஸோ P of Gனா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், n of G டிவைடட் பை n of Sன்னு தெரியும் இல்லையா. ஸோ n of Gனா என்னது, 6 இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது டிவைடட் பை n of S அப்படின்னா 6 + 3x ஈக்குவல் டு, இந்த 3 அப்படியே எழுதிக்கோங்க, இன்டூ P of R அப்படின்னு என்ன ஃபார்முலா, n of R டிவைடட் பை n of S. ஸோ n of R எவ்வளோ வந்துச்சு, x டிவைடட் பை இது என்ன வந்துச்சு, n of S 6 + 3x வந்துச்சு. ஸோ இதுக்கு இதை கேன்சல் பண்ணிடலாமா, ஏன்னா இது இங்கே டிவைடில் இருக்குது, அங்கிட்டு போனால் மல்டிபிள் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே இருக்க என்ன இருக்குது, 3x இருக்குது, இங்கே இருக்க 6 இருக்குது. ஸோ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 3 அந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகுமா, 6 டிவைடட் பை 3 என்னது 2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 2. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் நம்மகிட்ட 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் கொஷின் என்ன, நம்பர் ஆஃப் பிளாக் பால். பிளாக் பாலை நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், 2xன்னு வச்சுருக்கோம். ஸோ 2, இந்த எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டோம்னா 2 × 2 4. அதே மாதிரி இன்னொரு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ், மொத்த பந்துக்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ மொத்த பந்துக்கள் எண்ணிக்கை என்ன வச்சுருக்கோம், 6 + 3x வச்சுருக்கோம் இல்லையா. 6 + 3, எக்ஸோட வேல்யூ என்ன, 2. ஸோ 3 × 2 6, 6 + 6 12.